ஹலோ, do you know what's audit sampling? 100 டிரான்சாக்ஷன் இருக்குன்னா அதில் 10 டிரான்சாக்ஷன் எடுத்து நீங்கள் செக் பண்ணாலும் அது பேர் ஆடிட் சாம்பிளிங் தான். 100 டிரான்சாக்ஷனில் 99 டிரான்சாக்ஷனை செக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டிரான்சாக்ஷனை செக் பண்ணாமல் விட்டாலும் அது பேரும் ஆடிட் சாம்பிளிங் தான். அப்போ சாம்பிளிங்னா என்ன? லெஸ் தேன் 100% நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னா அப்போ அது பேர் ஆடிட் சாம்பிளிங் தான். ஸோ சாம்பிள் அப்படின்னாலே 100ல் 30 தான் எடுக்கணும், 20 தான் எடுக்கணும், 10 தான் எடுக்கணும்லாம் இல்லை. 99 டிரான்சாக்ஷனை செக் பண்ணிவிட்டு 1% டிரான்சாக்ஷனை செக் பண்ணாமல் விட்டாலும் அது சாம்பிள் தான். ஏன்னா நீங்கள் சாம்பிளை எடுத்து அதிலிருந்து உங்களுக்கு தெரிய வர இன்ஃபர்மேஷனை வச்சு ஒப்பீனியன் கொடுக்கும்போது அது கண்டிப்பாக எப்படி இருக்குன்னா சாம்பிளை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அந்த சாம்பிள் 30 டிரான்சாக்ஷன் எடுத்தாலும் சரி, 40% டிரான்சாக்ஷன் எடுத்தாலும் சரி, இல்லை 50% டிரான்சாக்ஷன் எடுத்தாலும் சரி. ஸோ நீங்கள் 50% ஆஃப் த டோட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து செக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 10% மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக 100% ஆஃப் த டிரான்சாக்ஷன் எடுத்து செக் பண்ணாலும் இதே மாதிரி அதுலேயும் ஒரு 10% மிஸ்டேட்மெண்ட் இருக்கும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கல்ல. ஓகேவா? நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அதுக்கு பேர் ப்ரொஜெக்ஷன். ஸோ சாம்பிள்லேருந்து உங்களுக்கு கிடைக்கிற ஆடிட் ஃபைண்டிங்ஸை வச்சு என்டையர் டிரான்சாக்ஷன்ஸ்லையும் இப்படி தான் இருக்கும்னு நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான். ஓகே, நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களா, அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் அந்த எக்ஸ்பெக்டட் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களே, அந்த என்டையர் பாப்புலேஷன் அப்ளை பண்ணாலும் இப்படி தான் இருக்கும். ஸோ சாம்பிளில் நமக்கு கிடைக்கிற அந்த லெசனை வச்சு என்டையர் பாப்புலேஷனும் இப்படி தான் இருக்கும்னு முடிவு பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆடிட் ஒப்பீனியனே ஃபார்ம் பண்ணுறோம். அதனால் எப்போதுமே சாம்பிளிங் ரிஸ்க்ன்றது அங்கே இருந்துகிட்டே தான் இருக்கும். வாட் இஸ் அ சாம்பிளிங் ரிஸ்க்கு? 100 டிரான்சாக்ஷனில் ஒரு 3 ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் என்னவோ சாம்பிள் சைஸ் 60% ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. 100 டிரான்சாக்ஷனில் 60 டிரான்சாக்ஷன் எடுத்து செக் பண்ணுறீங்க. ஆனாலும் அந்த 3 ஃப்ராடு டிரான்சாக்ஷன் உங்கள் 60 டிரான்சாக்ஷனில் வரல. இப்போ என்ன ரிஸ்க்கு? சாம்பிள் எடுத்து செக் பண்ணாலும் அந்த சாம்பிள்லேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃபைண்டிங்ஸ் ஆனது 100 டிரான்சாக்ஷன் எடுத்து கண்டுபிடிச்சுன்னா என்ன கிடைச்சிருக்குமோ அது இல்லை. அப்போ சாம்பிளிங்கில் மிஸ்டேக். அதுக்கு பேர் தான் சாம்பிளிங் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.